தமிழ்நாட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, பேரழிவை சந்தித்திருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் முற்றிலும் விவசாயத்தை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரப்பர் மரங்கள் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அழிந்திருக்கிறது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் நெல் சாகுபடி அழிந்து போயிருக்கிறது. குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்கள், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் முற்றிலும் உடைந்து போய் இருந்த தண்ணீர் எல்லாம் வெளியேறிவிட்டது. கிராம பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளில் நீரால் சூழப்பட்ட அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறது, இதுவரையிலும் வெளியேற்றப்படவில்லை. இன்னும் கிராம பகுதியில் குடியிருக்க கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களுடைய பாதிப்புகளை அரசு அதிகாரிகள் இதுவரையிலும் சென்று பார்க்கவில்லை. நாகர்கோவில் நகரம் முதல் அனைத்து கிராமங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளிலேயே மூழ்கி கிடக்கிறது. தொலைத்தொடர்பு வசதிகள் முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முடங்கி கிடக்கிறது. தமிழக முதலமைச்சர் அறிவிக்கிறார், அமைச்சர்கள் தலைமையில் விரைந்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக. விழுந்த மின்கம்பங்கள் அங்கேயே கிடக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழுந்த மரங்கள் கூட இந்த விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் மீது விழுந்த மின்கம்பங்கள் இன்னும் அகற்றப்படவில்லை, விழுந்த நிலையிலே கிடக்கிறது. நகரத்திலே அருந்து விழுந்த மின்கம்பிகள் ஆங்காங்கு அப்படியே கிடக்கிறது. மின் பணியாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தொலைக்காட்சிகள் தெரிகிறது. எந்த ஒரு இடத்திலேயும் நாங்கள் சென்ற இடங்களில் இதுவரையிலும் பராமரிப்பு பணிகளை மின்பணியாளர்கள் மேற்கொள்ளவே இல்லை. சாலைகள் உடைப்படுத்த இடங்கள் அப்படியே கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது. இதுவரையிலும் அதை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை. கண்மாய்கள் உடைப்படுத்ததை கூட அடைப்பதற்கு முழு மூச்சோடு மேற்கொள்ளப்படவில்லை. எனவே ஒட்டுமொத்த கன்னியாகுமரி பேரழிவை சந்திக்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பார்வையிட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்து உரிய நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் துவங்க வேண்டும். தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதோடு தேவையான பணியாளர்களை வழங்குவதற்கு, தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். கன்னியாகுமரி மக்களை ஓரிரு நாட்களில் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை துவங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ரப்பர் மரம் ஒன்றுக்கு ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு ஒரு மரம் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் இழப்பீடாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதையே தமிழக அரசு 5 லட்சம் மரங்களை இழந்திருக்கிற விவசாயிகளுக்கு மரம் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 இழப்பீடாக வழங்க வேண்டும். தென்னை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மரம் ஒன்றுக்கு 7,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அதே போல பலா உள்ளிட்ட மரங்களுக்கு அந்தந்த மரங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இழப்பீட்டு தொகைகளை பிரித்து வழங்க வேண்டும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை துவங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வாழை ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.